காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. ஒருமுறை ஒரு சகோதரர் வெளியூருக்கு சென்றிருந்த போது தான் தங்கியிருந்த ஓட்டலிலேயே காலை டிஃபன் சாப்பிட்டாராம். சற்று நேரத்திற்கு பின்பு அவரை சந்திக்க வந்த அவரது நண்பர் காலை டிஃபன் பற்றிய செய்தியை கூறும்பொழுது சற்று தூரத்திலுள்ள உணவகம் ஒன்றை குறித்து கூறி, நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டால் எல்லாம் விலை குறைவாக இருக்கும் என்றாராம். அந்த நண்பர் கூறியிருந்தபடி அவர் ஓட்டலை சேர்ந்த உணவகத்தில் விலை அதிகம்தான். ஆயினும் அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு போய் வர அரை மணி நேரம் அதிகமாக செலவழியும். எனக்கு அதிக விலையை விட அதிக நேரம் வீணாகுமே என்பதுதான் முக்கிய விஷயமாயிருந்தது என்று அந்த சகோதரர் கூறுகிறார். இந்த உலகத்தில் பணம், பொருள், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை போன்ற முக்கியமான பல விஷயங்களை இழந்துவிட்டால் மீண்டும் அவைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் நேரத்தை இழந்துவிட்டால் அதை திரும்ப பெறவே முடியாது. எனவே இந்த உலகத்தில் மிக மிக கவனமாக செலவு செய்ய வேண்டிய ஒன்று நேரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேரங்களில் கணிசமான அளவு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். நமக்கு ஓரளவு நல்ல வருமானம் இருந்தால் காணிக்கை கொடுப்பதும் தசமபாகம் கொடுப்பதும் ஊழிய ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்வதும் நமக்கு பெரிய காரியமாயிராது. ஆனால் 24 மணி நேரங்களை தந்த தேவனுக்கு நம்முடைய நேரங்களில் கொடுக்கும் பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அறிய வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கவும், வேத சத்தியங்களை கேட்கவும், வேதாகமத்தை படித்து தியானிக்கவும், கர்த்தருக்குரிய காரியங்களை சிந்திக்கவும் நேரம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எங்கோ சாபம் மறைந்திருக்கிறது என்று அர்த்தம். தேவ சமூகத்தை உணர நேரமில்லாமல் போய்விடாதபடி கவனமாயிருக்க தேவனே உதவி செய்வாராக. ஆமென்.